ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் எடுத்த ட்ரேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டியில் ஒரு லாட் எடுத்த நண்பர்களே, அதாவது காலையில் எடுத்தேன் 6:30 அந்த டைமில் இந்த கண்டில் எடுத்தேன். எவ்வளோக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 0.66717 இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்குல்ல, அங்கே எடுத்திருக்கேன். அங்கே எடுத்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுங்கிறத ப்ரெடிக்ஷன். ஏன்னா வேல்யூ ரிலேஷன்ஷிப்பும் புல்லிஷு, அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு புல்லிஷ் கோல்டன் பிவட் ஜோன். அங்கேருந்து எடுத்துட்டு இங்கே வரைக்கும் போயிருக்காங்க மார்க்கெட்டு. வச்சு ஒரு நான் இது பண்ணியிருக்கலாம், ஒரு 100 பாயிண்ட் கிட்ட பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து 68 பாயிண்ட் தான் நான் பார்க்காம விட்டுட்டேன். இந்த கேண்டில் வரும்போது தான் க்ளோஸ் பண்ணேன். 785 வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது இங்கே தான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து யூரோ ஜேபிஒய் பார்க்கலாம். யூரோ ஜேபிஒய் இப்போ தான் எடுக்கிறேன் நான். இது கொஞ்சம் புதுசு எனக்கு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கேப் அப்பெல்லாம் வந்து பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் நான் என்ன நினச்சேன், நான் இந்த H4 லெவலில் ரிவர்சல் ஆயிரும்னு நினச்சி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு கிட்டத்தட்ட லாஸ் பார்த்தீங்கன்னா 311 பாயிண்ட் லாஸு. 311 பாயிண்ட் லாஸ். க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து இதே கிடையாது. அடுத்து வந்து நம்ம ஜிபிபி யூஎஸ்டி போனோம்னு வைங்களேன். ஜிபிபி யூஎஸ்டி தரமான சம்பவம். இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா நான் இது பண்ணியிருக்கேன். ஜிபிபி யூஎஸ்டியில் வெறும் 72 பாயிண்ட் தான். 502 எடுத்தேங்க. இந்த இடத்துல எடுத்தேன். இந்த இடத்துல எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 574 க்ளோஸ் பண்ணிட்டேன். அது இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன் தெரியல. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு பாருங்க எவ்வளோ தூரம் போயிருக்கு. H5 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் லெவல் வரைக்கும் போயிருக்கு. வந்து பார்க்காம விட்டேங்க. சரி, அதை விடுங்க, இதுவும் சக்ஸஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸு. இந்த மாதிரி ட்ரேட்ஸு இந்த மாதிரி தாங்க ஃபாரெக்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்தால் கூலி பிடிச்சிட்டு கட்டும், இல்லைன்னா வரவே செய்யுது. யூஎஸ்டி ஜேபிஒய் தாங்க ஏதோ ஹையஸ்ட்டு. எஸ்டி ஜேபிஒயில் கிட்டத்தட்ட 156 பாயிண்ட்ஸு பிடிச்சிருக்குங்க. இந்த இடத்துல எடுத்திருப்பேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 902 எங்கே வருது? 902 இங்கே வருதுங்க. 902 எடுத்துட்டு 154 அதாவது H3லே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா H3க்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டு. எவ்வளோ? $300. இதில் ஒரு 300, அதுலேயும் ஒரு 300, 600. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா $700 கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்க வேண்டியது. பட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சைக்காலஜி மைண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. சைக்காலஜி வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் வந்து இது பார்த்தீங்கன்னா பியூர்லி மென்டல் கேம் தான். ஆப்வியஸ்லி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட்டை வந்து ஒரு கிட்டத்தட்ட 85 அபோவ் 90% வச்சுக்கோங்களேன். 90% மார்க்கெட் வந்து நான் எப்படி போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன்னா ஸ்ட்ராட்டஜினால ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் போக போகுதுன்னு. அதை
வச்சு எடுத்துருவேன். மேக்ஸிமம் அது வந்து கரெக்டாகவும் போகும். என்னன்னா இனி வந்து அக்கௌண்ட்ல க்ரோ பண்ணுங்க. இத்தனை நாளாக வந்து நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் மணி போட்டு பண்ணல. ரியல் மணி போட்டு பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் சக்ஸஸ் ஆனால் போதுங்க. வேற என்ன வேணும் சொல்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.